கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். இயேசுவின் வருகையில் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருப்பதற்கும் வரும் பேராபத்திலிருந்து தப்பித்து கொள்ளவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும் என்பதை இந்த வசனம் குறிக்கிறது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனம். இந்த வசனத்தின் மூலமாக விழித்திருப்பது என்பது ஜெபத்தையே குறிக்கும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்வோம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 15வது வசனம். ஜெபிக்காதவர்கள் இயேசுவின் வருகையில் நிர்வாணமாய் இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்ளாமல் காணப்படுவார்கள். ஜெபிப்பவர்களோ இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குகிறார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் வசனம் 5-7 வரை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல், தூங்குகிறது என்பது சரீர தூக்கம் மாத்திரம் அல்ல, மதுபான வெறியினால் உணர்வு இல்லாத நிலையையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. மற்றும் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. ஜெபிக்காதவர்கள் உயிர் உள்ளவர்களாய் இருந்தும் செத்தவர்களுக்கு சமமாயிருக்கிறார்கள். அவர்கள் கிரியைகள் ஜெபம் இல்லாததால் நிறைவானதாக இயேசுவின் சமூகத்தில் காணப்படவில்லை. ஆகையால் இதிலிருந்து மனம் திரும்பு என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. இயேசுவின் வருகையும் பேராபத்தின் காலத்திலும் நிற்கின்றோம் என்பதை உணர்ந்து நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனம். இயேசுவே வருகையிலே தூங்கிக் கொண்டிருப்பவர்களாக கண்டுபிடிக்கப்படாமல் விழித்திருந்து ஜெபிப்பவர்கள் எங்களை நிலை நிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. துதி கனம்